වෛද්‍ය රාමනාදන් අච්චුනා මන්ත්‍රයා විසින් කරනු ලබන මෙම ප්‍රකාශ පිළිබඳ ඉතා ගැඹුරින් தவிர்த்து கொள்ளுமாறு பல்வேறு சந்தர்ப்பங்களில் உரிய உறுப்பினருக்கு என்னால் பல்வேறு சந்தர்ப்பங்களில் எச்சரிக்கை விடுத்துள்ள போதிலும் තුලදී ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී වෛද්‍ය රාමනාදන් අච්චුනා මහතා විසින් டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த கருத்துக்கள் தொடர்பாக மிகவும் காலமாக 6, 7 සහ 8 යන පාර්ලිමේන්තු රැස්වීම් පැවැත්වෙන දින 8 பாராளுமன்றத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற எவ்வித கூற்று தொடர்பாகவும் சமூக ஊடகங்களிலோ நேரடியாக ஒளிபரப்புவதை இடைநிறுத்துமாறு நான் உத்தரவு பிறப்பிக்கின்றேன். வலுவான பாதிப்பு ஏற்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இவ்வாறான கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்த்து கொள்ளுமாறு பல்வேறு சந்தர்ப்பங்களில் உரிய உறுப்பினருக்கு என்னால் பல்வேறு சந்தர்ப்பங்களில் எச்சரிக்கை விடுத்துள்ள போதிலும் அந்த அறிவுரையை பெற்று அறிவுரையை கேட்டு நடவடிக்கை மேற்கொள்வதை தவறிவிட்டார் என்பதை இந்த நேரத்திலே நான் அவதானித்திருக்கின்றேன். உறுப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட பாராளுமன்ற நிலையற்கட்டளையில் ஏற்பாடுகள் மற்றும் பாராளுமன்றத்தின் சிறப்புரிமைகள் சட்டத்தின் ஏற்பாடுகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒழுக்க நெறி கோவையில் உள்ளடக்கப்பட்டுள்ள ஏற்பாடுகள் மற்றும் நீண்ட காலமாக நடைமுறையில் இருக்கின்ற பழைய பாராளுமன்ற சம்பிரதாயங்களுக்கு முரணாகவும் மற்றும் பொருத்தம் இல்லாதது என்பதை இந்த நேரத்திலே வலியுறுத்த விரும்புகின்றேன். தொடர்ச்சியாக கௌரவ டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த கருத்துக்கள் தொடர்பாக மிகவும் காலமாக ஆய்வு செய்வதன் மூலமும் ஆய்வு செய்வதோடு அது பற்றி ஆய்வு செய்து தேசிய ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்துக்கும் ஏற்படுகின்ற பாதிப்பை கருத்தில் கொண்டு சபாநாயகர் என்ற வகையில் எனக்கு நிலையற்கட்டளைகளின் ஏற்பாடுகளின்படி அளிக்கப்பட்டுள்ள தத்துவங்களின் பிரகாரம் 2025 மார்ச் 20ஆம் திகதி 21 ஏப்ரல் 8, 9, 10 மற்றும் மே மாதம் 6, 7, 8 ஆகிய பாராளுமன்ற அமர்வு நாட்கள் 8 நாட்களுக்குள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதா அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற எவ்வித கூற்று தொடர்பாகவும் சமூக ஊடகங்களிலோ நேரடியாக ஒளிபரப்புவதை இடைநிறுத்துமாறு நான் உத்தரவு பிறப்பிக்கின்றேன். மேலும் சந்தர்ப்பத்துக்கேற்ற முறையிலே உறுப்பினர் மேற்கொள்ளப்படுகின்ற அவ்வாறான மோசமான மற்றும் கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற அனைத்து கருத்துக்களையும் கூற்றுகளையும் அன்சார்ட் அறிக்கையில் இருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதோடு மேலும் தெரிவிப்பதற்கு நான் விரும்புகின்றேன். மேலும் இவ்வாறு நேரடி ஒளிபரப்பை இடைநிறுத்துவதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையின் நேரத்தின் போது உறுப்பினரால் மேற்கொள்ளப்படுகின்ற கூற்றுகளின் உள்ளடக்கம் மற்றும் கருத்து தொடர்பாக கருத்தில் கொண்டு அந்த தற்காலிக இடைநிறுத்தலை நீக்குவது தொடர்பாக பரிசீலிக்கப்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். දිගින් දිගටම ගරු වෛද්‍ය රාමනාදන් අච්චුනා මන්ත්‍රයා විසින් කරනු ලබන මෙම ප්‍රකාශ පිළිබඳ ඉතා ගැඹුරින් අධ්‍යයනය කිරීමෙන් හා සලකා බැලීමෙන් අනතුරුව ඒ ජාතික සමගියට හා සංවිධියාවට එල්ලවන තර්ජනද සැලකිල්ලටගෙන කතානායකරයා ලෙස මා වෙත ස්ථාවර නියෝගවල විධිවිධාන ප්‍රකාරව පැවරී ඇති බලතල වලට අනුකූලව 2025 මාර්තු 20 21 අප්‍රේල් 8 9 සහ 10 හා මැයි 6 7 සහ 8 යන පාර්ලිමේන්තු රැස්වීම් පැවැත්වෙන දින 8 තුලදී ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී වෛද්‍ය රාමනාදන් අච්චුනා මහතා විසින් පාර්ලිමේන්තුව තුලදී සිදු කරනු ලබන කිසිදු ප්‍රකාශයක් ශ්‍රව්‍ය දූෂ්‍ය හා සමාජ මාධ්‍යවල සජීවී විකාශය කිරීම අත්හිටුවීමට කටයුතු කරන ලෙස මම නියෝග කරමි. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.